அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி விஜிலன்ஸ் டாக்டர் பா. தமிழ் பாரதி ஆனந்தன். சோழர்களின் புகழ்பெற்ற மன்னர்களுள் ஒருவரும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவருமான ராசராச சோழருக்கும் வானவன் மாதேவிக்கும் திருமகனாக ஆடி மாதம் திருவாதிரையில் பிறந்தவர் மதுராந்தகன். இவர் கிபி 1012 இளவரசராக முடிசூட்டிக் கொண்டபோது அபிஷேக பெயராக ராசேந்திரன் என்னும் பெயரை கொண்டார். அன்று முதல் ராசேந்திர சோழன் என அழைக்கப்பட்டார். இந்து சோதிடத்தின்படி 27 நட்சத்திரங்களில் ஒன்றாக திகழும் சிவபெருமான் பிறந்த நட்சத்திரமான ஆடி தமிழ் மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் வடதிசை கங்கையையும் தென் திசை ஈழமும் குடதிசை மகோதையையும் குணதிசை கடாரமும் வென்றெடுத்த மாமன்னன் கங்கை கொண்ட சோழன் ராசேந்திர சோழன் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆடி மாதம் ஆடி திருவாதிரை விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சிறப்புமிக்க விழாவை தமிழ் சுற்றுலாத்துறை எடுத்து நடத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உலக புகழ் வாய்ந்த அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயம் மாமன்னன் ராசேந்திர சோழனால் ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அருள்மிகு பெருவுடையார் கோவில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதும் மேலும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய பெருமைமிகு அருள்மிகு பெருவுடையார் கோவில் பற்றியும் ராசேந்திர சோழனின் பெருமைகளை பற்றியும் மற்றும் ஆடி திருவாதிரை விழா பற்றியும் சென்னை சிலை திருட்டு தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் காக்கியின் கம்பன் வடுகம் டாக்டர் இரா. சிவக்குமார் IPS அண்ணன் அவர்கள் பாடலாக இயற்றியுள்ளார். நம் சோழர்களின் பெருமைகளை மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் நேர்த்தியாகவும் நாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு மிகவும் எளிமையாகவும் மீண்டும் மீண்டும் கேட்டு நம் மனதில் பதியும் அளவிற்கு தெளிவாகவும் படைத்துள்ளார். இதோ நம் சிவக்குமார் அண்ணன் அவர்களின் பாடல் நம் விஜிலன்ஸ் டிவி வாசகர்களின் பார்வைக்காக. ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை 3 விருது பெயர்களில் நாம் முடித்துவிட முடியும். முதல் விருது பெயர் முடிகொண்டான், அடுத்ததாக விருது பெயர் கங்கை கொண்டான், 3வது விருது பெயர் கடாரம் கொண்டான். இலங்கையை முழுமையாக வெற்றி கொண்டதற்காக கிடைக்கப்பட்ட விருது பெயர் முடிகொண்டான். கங்கை வரை வெற்றி பெற்றதற்காக கிடைக்கப்பட்ட விருது பெயர் கங்கை கொண்டான். தெற்காசிய முழுமையாக வெற்றி பெற்றதனால் அவன் கடாரம் கொண்டான் என அறியப்பட்டான். அதனுடைய நினைவாக இந்த ஊர் 6 மைல் விட்டமுள்ள நகரமாக அமைக்கப்பட்டு அதன் நினைவாக கடாரம் கண்டாம் என்ற ஊர் கூட இந்த பகுதியினுடைய மையத்தில் அமைந்திருக்கிறது. கொண்ட சோழபுரம் அரைக்கால்வாசி உலகின் தலைநகரம். சென்ற இடம் வென்று வந்த தமிழ் மன்னன் ராசேந்திர சோழன் தந்த சோழீஸ்வரம். திரிபுவனமானவர் மாதேவிக்கும் திருவுடையார் ராசராச சோழனுக்கும் திரு ஆதிரை நன்னாளில் அவதரித்த திரை கடலாண்ட ராசேந்திர சோழன். திரை கடலாண்ட ராசேந்திர சோழன். கங்கை கொண்ட சோழபுரம் அரைக்கால்வாசி உலகின் தலைநகரம்.
1012 இணையரசு பட்டம், 1016 பேரரசாய் பதவியேற்றார். 32 ஆண்டுகள் போர்க்களம் கண்டு தோல்வியை காணாத அதிசயம் புரிந்தான். தந்தையை மிஞ்சிய தனையன் ஜீவரே, தஞ்சையை விஞ்சிய தலைநகர் கண்டான். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி இறையிடம் வைத்து நிலை புகழடைந்தான். கோப்பர கேசரி நூர்மாடி சோழ வித்யாதரன், மனுகுல சோழ நிருபதி வாகரன் வீரராசேந்திரன், சோழேந்திர சிங்கம் தான வினோதரன், சோழேந்திர சிங்கம் தான வினோதரன், சோழ குல அணி பண்டித முடி கொண்ட சோழன், சோழ குல அணி பண்டித முடி கொண்ட சோழன். தென் திசை இலங்கை, வடதிசை கங்கை, குடதிசை மகோதை, குணதிசை கடாரம். தென் திசை இலங்கை, வடதிசை கங்கை, குடதிசை மகோதை, குணதிசை கடாரம். பூர்வதேச அதிபதி பஞ்சவன் மாராயன், பூர்வதேச அதிபதி பஞ்சவன் மாராயன். செம்பியன் கோமகன் மதுராந்தகன் ராசேந்திரன், செம்பியன் கோமகன் மதுராந்தகன் ராசேந்திரன். கங்கை கொண்ட சோழபுரம் அரைக்கால்வாசி உலகின் தலைநகரம். வணிகம் வளர்த்திட போர்த்தொழில் புரிந்தார், செல்வம் நிறைந்திட திரைக்கடல் நாடினான். வெற்றிகள் வசப்பட வாளுடன் வாழ்ந்தான், விவசாயம் செழித்திட ஏர்மோனை கண்டான். அலைக்கடல் நடுவே பல கலம் செலுத்தி 56 நாடுகளில் ஆட்சி அமைத்தான். சிறைப்பட்ட மன்னரின் சிரத்தை வெட்டாமல் கரங்களை மடக்கி கப்பம் கட்ட வைத்தான். 20 லட்சம் படை வீரர்கள் சேர்த்து 60,000 யானைகள் நடத்தி உறக்கம் தவிர்த்து ஊக்கம் கொடுத்து இறுதி வெற்றியை உறுதி செய்தான். பேரண்டத்தை புரட்டி போட்டது இவர் கண்ட பிரம்மாண்ட வெற்றிகள். பேரண்டத்தை புரட்டி போட்டது இவர் கண்ட பிரம்மாண்ட வெற்றிகள். வங்கக் கடலில் நாளும் குளித்தான், வாகை செய்தியில் மனம் கழித்தான். வங்கக் கடலில் நாளும் குளித்தான், வாகை செய்தியில் மனம் கழித்தான். கங்கை கொண்ட சோழபுரம் அரைக்கால்வாசி உலகின் தலைநகரம். அலைகளும் ஆமைகளும் அன்றைய பருவமும் நல்வழி நடத்திட நிலம் பலவென்றான். கடலிலே நிறைய காலங்கள் வாழ்ந்து உப்பு நீரை நன்னீராக்கும் உபாயம் கண்டான். வங்க கடலன்று சோழர்கள் ஏறி இந்திய சமுத்திரம் சோழரின் பெருங்கடல். கடல் புலியாகி
மீனவர் துயர் துடைத்தான், கலை புலியாகி கோவில்கள் அமைத்தான். வடதிசை சென்று கங்கையை கொண்டான், கடல் தனை கடந்து கடாரம் கொண்டான். கங்கை நதிப்புற திரிவேணி துறையில் புனித நீரை பொற்குடங்களில் கொணர்ந்தான். வெற்றியில் ஈட்டிய செல்வத்தை எல்லாம் வழித்தட கோவிலில் பதித்து வைத்தார். நுளம்பர் தூணும் சாளுக்கிய நவக்கிரகம் கலிங்கத்து பைரவம் காட்சிப்படுத்தினார். கங்கை நீரை தஞ்சையில் வைத்திருந்து ஏரியில் புனித நீராய் கலந்து சோழகங்கம் எனும் நீர் தூணை வெற்றி தூணாய் நிறுவினான். சோழகங்கம் எனும் நீர் தூணை வெற்றி தூணாய் நிறுவினான். நிசம்பசூதனி பக்தன், நிசம்பசூதனி பக்தன். கங்கை கொண்ட சோழபுரம் அரைக்கால்வாசி உலகின் தலைநகரம். கவரும் கங்கை கொண்ட சோழீஸ்வரம், உலக மரபு சின்னம், உன்னதத்தின் உச்சம். புதிய தலைநகராய் மிளிரும் வெற்றி திலகம். கங்கை நதி நீரினால் கடவுள் மங்களம். உலக பேரரசின் தலைநகர் சோழபுரம். தமிழினம் பூரிக்கும் வரலாற்று பெருமிதம். உலகின் ஒப்பற்ற தமிழ் நாகரிக வாழ்வை காலடியில் கொண்டதை கீழடி விளக்கும். தோண்டிட கிடைத்திடும் தங்க வைரமும் போல தோண்டிட தோண்டிட தொன்மைகள் புரியும். முன்னோர் பெருமைகள் முன்னேற செல்ல பின்னால் தொடர்ந்து பெரும் புகழ் கொள்வோம். கங்கை நீரை காவிரியில் சேர்த்து நதிகள் இணைப்பதற்கு முதல் தொழில் போட்டார். கங்கை நீரை காவிரியில் சேர்த்து நதிகள் இணைப்பதற்கு முதல் தொழில் போட்டார். கொள்ளையிட நதிக்கும் வங்க கடலுக்கும் உலகின் முதலில நீர்வழி கண்டார். கொள்ளிட நதிக்கும் வங்க கடலுக்கும் உலகின் முதலில் நீர்வழி கண்டார். கங்கை கொண்ட சோழபுரம் அரைக்கால்வாசி உலகின் தலைநகரம். படைபலம் நிலை பெற தஞ்சையில் இடம் இல்லை. கொள்ளிட வடபுறம் புதுநகர் கண்டான். மரக்கலம் வழியே வணிக போர் புரிய நாட்டின் நடுவுள் துறைமுகம் அமைத்தான். ஆட்சியின் சாதனையை அடையாளப்படுத்திட ஆண்டுக்கு ஒரு முறை மெய்கீர்த்தி படைத்தான். செப்பேடு முத்திரையில் செய்திகள் பதித்து வளையங்களில் கோர்த்து முத்திரையிட்டான். எதிரிகளும் எழுதினர் இவனது புகழை, வீழ்ந்தோறும் வணங்கினர் இவனது கருணையை. உலகை வென்றான், உள்ளத்தை ஆண்டான், இணை கையல்வில் புலியும் ஒன்றாய் கொண்டான். பெருவழி வணிகம், கடல் வழி பாதுகாப்பு, அறிவியல், ஆன்மீகம், தொலைநோக்கு, பலநோக்கு.
அறிவார்ந்த அரசாய் இறையோடும் தமிழோடும் உறவாடி உயிராகி நிறைவாழ்வு கண்டான். நிலமளந்தான் நீரளந்து உலகளந்தான். வெண்டிரை ஆள வைத்து சமநீதி கண்டான். கட்டிடம் பொறியியல் கடலியல் நகரியல். கட்டிடம் பொறியியல் கடலியல் நகரியல். நவநாகரீக வாழ்வை தன் நாட்டில் படைத்தான். கங்கை கொண்ட சோழபுரம் அரைக்கால்வாசி உலகின் தலைநகரம். அழகுற அமைந்தது கங்கை கொண்ட சோழபுரம். அதிசயம் வியந்திடும் அருங்கதை சின்னம். அழியாது மின்னும் வரலாற்று கலைவண்ணம். விதிவழி நில கடைமடை பகுதியில் கொள்ளிட வடகரை புத்த நடுவில் நாடு வாழிட பகுதியும் மங்காடியும் கோயிலும் திருமதிகள் சூழ்ந்த சிறந்திடும் சோழ நாடு. வடபுறம் சாளுக்கிய குலகால நல்லூர். தென்புறம் கொள்ளிட வடகரை வேப்பக்கொடி. கிழப்புறம் வடவாறு தென்கரை கொல்லாபுரம். மேற்புறம் பொன்னேரியான சோழகங்கம். எட்டத்திற்கும் புற்றுவை காவல் தெய்வம். எல்லை காளையாய் என்றும் காத்து நிற்கும். எட்டத்திற்கும் புற்றுவை காவல் தெய்வம். எல்லை காளையாய் என்றும் காத்து நிற்கும். திட்டமிட்டு அமைந்த திருப்பெருந்தெருக்கள் திருப்பெயரால் அமைந்திட்ட அங்காடிகள் இருக்கும். கங்கை கொண்ட சோழபுரம் அரைக்கால்வாசி உலகின் தலைநகரம். குடிகொண்டான் சோழ கேரளம் கங்கை கொண்டான். பன்மாடி குடிலாக 3 திருமாளிகைகள். இருபெரு நுழைவு வாயில்கள் கொண்ட தனிப்பெரும் புகழ் மிகு திருவுடை கோயில். நித்த வினோத பேருந்த சென்ன வைத்த வட்டத்துள் சதுரமாய் வகைப்படும் கோயில். தென்பட கைலாயம் மகிஷாசுரமர்த்தினி சமவக்க முகம் காட்டும் கோட்பாடு கோயில். அடியினில் சதுரம் இடையில் என் கோணம் உச்சியில் கோலமாய் உருவான கோவில். பிரம்மமும் விஷ்ணுவும் சிவசரிவாகமாய் அழகிய லிங்கமாய் அமைந்திட்ட கோயில். அத்த மண்டபமும் மறுபுருவ மெய்ஞானமும் அடியிடை நிலை என அமைப்புகள் செய்து பரந்த வெளியாய் எதிரொலி உரைக்கும் மகர உகர மகரமாகும் ஓங்காரநாதம். அகர உகர மகரமாகும் ஓங்காரநாதம்.
கங்கை கொண்ட சோழபுரம் அரைக்கால்வாசி உலகின் தலைநகரம். சிற்பமும் திரு ஆலங்காட்டு நடன நிகழ்வும் காளையின் மீது மெய்சிலிரம்பாளும் காளையின் மீது மெய்சிலிரம்பாளும் காது விடைத்த சிவ கணங்களும் இருக்கும். சடைக்குன்றை மாலை ஒன்றை படைப்பாய் சூரிய குடும்ப நூதன வடிவம் 8 தாமரை திசை காட்ட 16 கலையாய் பருதி ஒளி பரவும் இரவு பகலுணர்த்தும் இரு சக்கரம் 7 குதிரைகளும் 7 வண்ணம் புவியும் ரவியும் சேர்ந்து சுழல்வதை புரியும் வண்ணம் சிலைகள் சொல்லும். யானைகள் மீதித்து கருங்கற்கள் அமங்கிட 5 அடி உறுதியான மலர்கள் வண்டாய மரம் பெற்றான் ராசேந்திர சோழன். ஆனைகள் ஆவணங்கள் செப்பேடுகள் வைத்து இலக்கியம் கோயில்கள் இவன் புகழ் உரைக்கும். கங்கை கொண்ட சோழபுரம் அரைக்கால்வாசி உலகின் தலைநகரம். சிலைகளின் வழியே செய்திகள் உணர்த்தும் முன்கலை விண்கலை அறிந்தவர் தமிழர்கள் கண் திறந்து சொல்வது இன்றைய விஞ்ஞானம். கண்மூடி சொன்னது அன்றைய விஞ்ஞானம். பௌர்ணமி நாட்களில் அன்ன அபிஷேகம் சோற்று பருக்கையால் சொலீஸ்வர ஆனந்தம். சாதம் சிவனால் பிரசாதமாகும். ஈசனை தொட்டதால் இறை புகழ் கூடும். இலக்கிய ஆளுமைகள் இன்பமாய் வாழ்ந்திட அமைதி சூழ் தேசத்தை அமைத்தான் சோழ மன்னன். சிலையும் ஓவியமும் சிற்பமும் இவனுக்கில்லை. கலையின் வழியே காண்போம் இவன் முகம். உலகின் முதன் மொழி தாய் தமிழன்னைக்கு ஆணவம் இல்லை, பெரும் ஆவணமும் இல்லை. தன் செயல் வியக்காத தமிழரின் தூய மனம் வந்தாரை வாழ்த்தி வான் புகழ் கொள்ளும். வந்தாரை வாழ்த்தி வான் புகழ் கொள்ளும். கங்கை கொண்ட சோழபுரம் அரைக்கால்வாசி உலகின் தலைநகரம். தந்தை தொட்டு சென்ற தமிழ் பணியும்
தந்தை கட்டிச் சென்ற இறைப்பணியும் தன்னையன் ராசேந்திரன் செய்து முடித்தான். தனக்கு பின்னும் தமிழ் வாழ நிலைத்தான். நீரின்றி அமையாது உலகு என்று தாகத்தை தீர்க்கும் ஏரிகளின் நாயகன். போரின்றி அமையாது அரசு அன்று தேசத்தை காக்கும் வெற்றி திருமகன். நீடு புகழ் கொண்ட நீர்மகன் சிறப்பை மறைத்திட துணிந்து மண்ணுடைத்தாலும் தமிழாசை தீயும் தன்மான காற்றும் சோழனின் மகத்துவத்தை ஆகாயம் தொட வைக்கும். தமிழாசை தீயும் தன்மான காற்றும் சோழனின் மகத்துவத்தை ஆகாயம் தொட வைக்கும். சோழர் கொடியில் பறக்கும் புலி சின்னம் இந்திய தேசிய விலங்காய் இன்றும் இன்னும் முருகனை சுமக்கும் அழகு மயிலும் பாரத நாட்டின் தேசிய பறவையாகும். கங்கை கொண்ட சோழபுரம் பல்லாண்டு வாழவே, தந்தை புகழ் நீட்டுவித்த ராசேந்திரன் வாழவே. கங்கை கொண்ட சோழபுரம் பல்லாண்டு வாழவே, தந்தை புகழ் நீட்டுவித்த ராசேந்திரன் வாழவே. ராமசாமி செல்லம்மாள் சிவகுமாரும் தந்த பாடல் பெருமுடையார் அருள் பெறவே, பாமரனும் பாடிடவே.